இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். இதான் லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தது. இது இயேசுவானவர் சொல்றது ரீஅஷ்யூர்ட் வித் ஸ்பெசிஃபிக் ப்ராமிஸ்ன்னு பார்த்தோம். அதாவது இயேசுவானவர் இன்னும் ஆறுதல், அமைதிப்படுத்துகிறார் இந்த மனுஷனை. இது சொல்றதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட வாக்கு தத்தத்தினால் உறுதி செய்கிறார். அவர் சொல்லுகிறது, நீ கேட்கிற, இப்போ நான் சொல்றது, நீ போ. எங்க போ? கப்பர்நகூமுக்கு போ, உன் வீட்டுக்கு போ. நீ வந்தியில ஒரு நாள் ஃபுல்லா எடுத்து வந்தியே, 16 மைல் 25 கிலோமீட்டருக்கு வந்தியே, இப்போ நீ மட்டும் போ, நான் வரல. ஏன்? உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். கோ, யுவர் சன் லிவ்ஸ். அவர் அப்படி சொல்றப்பயே அந்த மிரக்கல், அவன் கேட்டு வந்த அந்த கோரிக்கை நிறைவேறப்பட்டது, நடந்துருச்சு அந்த மிரக்கல். அதை தான் அவர் அவன்கிட்ட விளக்கி சொல்கிறார். ஏன்னா அவனுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அப்போ இயேசுவானவர் சொல்லுகிறது, யுவர் சன் லிவ்ஸ். இப்போ இந்த இந்த பர்டிகுலர் வேர்ட்ஸ் 50வது வசனம், கோ யுவர் சன் வில் லிவ்னு இருக்கு. தமிழில் நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார்னு. இது ப்ரெசன்ட் இண்டிகேட்டிவ் டென்ஸில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிழைக்க போகிறான் இல்லை, பிழைத்து கொண்டு இருக்கிறான், பிழைக்கிறான், இருக்கிறான், வாழ்கிறான், நடந்து கொண்டே இருக்கிறது. அதை இயேசுவானவர் இந்த மனுஷனிடத்துல சொல்லுகிறார். ஹி ஜஸ்ட் டிக்ளேர்ஸ், இது நடந்துருச்சு. நீ கேட்டியே, எதை நீ குறித்து ரொம்ப அக்கறையா வந்தியோ, அந்த காரியம் நிறைவேறிற்று, நான் செய்து விட்டேன். கோ, யுவர் சன் லிவ்ஸ். இதுல நம்ம பார்க்கறது என்னன்னா, இந்த மனுஷன் பாருங்க, 50வது வசனம், அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். நம்பிக்கை அவருடைய வார்த்தையில், அவரிடத்துல இல்லை. அதனால தான் தமிழில் இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, 50வது வசனத்தில் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் இருக்கு. 53ல் அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தாருன்னு இருக்கு. டிஃப்ரென்ஸ். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, the man believed the wordன்னு இருக்கு. 53ல் and he himself believed in it. There is no difference இங்கிலீஷில். ஆனால் there is a difference. அந்த டிஃப்ரென்ஸை தான் தமிழில் தான் நல்லா நம்ம பார்க்க முடியுது. ஏன்? அவர் வார்த்தையை நம்பினான். அவன் வந்தப்போ இயேசுவானவரே கிறிஸ்துன்னு சொல்லி விசுவாசித்து வரவில்லை. அவன் வந்தது, இயேசுவானவர் எப்படி எருசலேமில் பல அற்புதம் அடையாளங்களும் செய்தாரோ, அதை அங்கே இருந்த கலிலேயர்கள் போய் பார்த்தார்களோ, அதை தான் நம்ம 45வது வசனத்தில் பார்க்குறோம். இயேசுவானவர் கலிலேயாவுக்கு வந்தபோது அவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் செய்த எல்லாவற்றையும் பார்த்திருந்தார்கள். எருசலேமில் அவர் செய்த எல்லா அற்புதங்கள் அடையாளங்களையும் பார்த்ததுனால இந்த கலிலேயர்கள் இயேசுவை வரவேற்றார்கள். அவர்கள் மூலமாக மோஸ்ட் லைக்லி இந்த ராஜாவின் மனுஷனும் கலிலேயாவில் இருந்தபடியால் கேள்விப்பட்டு தான் வரான். அப்போ அவரிடத்துல வரப்போ அவரே கிறிஸ்துவாக இருக்கிறார் என்று அவன் வரல. அவன் வந்தது எப்படியாவது இவர் மூலமாக சுகம் கிடைக்குமா, ஏன்னா அவர் செய்தாரே அங்க அப்படின்னு கேள்விப்பட்டேனே. அப்போ அதே மாதிரி ஒரு அற்புதத்தை அவர் என் பையனுக்கும் செய்யலாம். அதற்காக, ஏன்னா அவனுக்கு வேற ஒன்றும் ஆப்ஷனும் இல்லை. அவன் செய்கிற எல்லா காரியங்களையும் செய்து விட்டான். இனிமேல் அந்த குமாரன் பிழைக்கணும்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான், அது இயேசுவானவர்கிட்ட நான் போகணும். அதனால சொல்லி அவன் வந்தான். அதுதான் அவனுடைய ரீசன். அதனால தான் அவர் சொன்ன வார்த்தையை நம்பி போனான் இருக்குது. நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம், அவன் விசுவாசிக்காமல் பல அற்புதங்களும் இயேசுவானவர் செய்தார் மற்றவங்களுக்கும். நம்ம பார்த்தது, அந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தது, அசுத்த ஆவியுள்ள மனுஷனை சொஸ்தமாக்கினார். இது மார்க் 5:15. அது மட்டும் இல்லாம இந்த நாயின் ஊரின் விதவை அவளுடைய மகனை உயிரோடு எழுப்பினார். இவங்க யாருக்கும் விசுவாசம் இல்லை, இயேசுவாக போய் செய்தார். அவங்க யாரும் என் பையனை உயிரோடு எழுப்புங்கன்னு சொல்லல, இல்லை என்கிட்ட இருந்த அசுத்த ஆவியை விரட்டுங்கன்னு சொல்லல. ஆனாலும் விசுவாசிக்காமல் இருந்தாலும் இயேசுவானார் அப்ப செய்தார். மால்கஸ் அவனுடைய காதை சொஸ்தமாக்கினார். அதே மாதிரி 5வது அதிகாரத்தில் அடுத்த அதிகாரத்தில் பார்க்கறது, வியாதியான மனுஷனின் காலை சொஸ்தமாக்கினார்.
கண்ணு தெரியாத குருடன் பார்வை கொடுத்தார். இவங்க யாரும் இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்காமல் இருந்த நிலையில அவர் சுகம் கொடுத்தார். அதே போல இந்த மனுஷனும் விசுவாசிக்கவில்லை, ஆனாலும் இயேசுவானவர் கிருபையாய் சுகம் கொடுத்தார். இதுல பாருங்க, இந்த அற்புதங்களை இயேசுவானவர் இந்த மக்களுக்கு செய்தாலும் அதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கறது என்னன்னா, இந்த நாயின் ஊரின் விதவை அவங்களுடைய குமாரனை உயிரோடு எழுப்பின பிறகு அந்த மக்கள் அந்த பாடியை தூக்கிட்டு போறாங்க காஃபின்ல. அப்போ அந்த மக்கள் அவன் உயிரோடு இருக்கிறத பார்த்துட்டு இயேசுவானவரை கிறிஸ்து என்று அறிக்கை விடவில்லை. அவர்கள் சொன்னது, இவர் ஒரு மகா தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி வந்தாங்க, ஆனா இவர் மகா தீர்க்கதரிசி. ஏன்? இவர் தேவனை பற்றி மட்டும் சொல்ல, உயிரோடு எழுப்பினார். அவ்வளவுதான் அவங்களோடது. ஸோ ஒரு கேட்டகரி அபவ். நம்ம ப்ராஃபிட்னு சொல்றோம், கிரேட் ப்ராஃபிட், அவ்வளவுதான். அதுதான் அவங்க விசுவாசித்து. ஈவன் நிக்கோதேமு வந்து கேட்கறான் இல்லையா, ரா காலத்திலே இயேசுவானவரை பத்தி, இயேசுவானவர்கிட்ட வரான் யோவான் 3ல வந்து அவன் என்ன சொல்றான், அந்த அடையாளங்கள் அற்புதங்கள் அவன் கேட்டதோ பார்த்ததோ வச்சு அவன் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம், a teacher come from God. அதுக்கப்புறம் அவன் சொல்றது என்ன, ஏனெனில் நீர் தேவன் ஒருவனுடன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டான். அப்படி சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ் அவன் பார்த்தா என்ன சொல்றான், யூஆர் a teacher come from God. அவ்வளவுதான். யாரும் இயேசுவை கிறிஸ்து என்று அறியாமலே இருந்தார்கள், இந்த அற்புதம் அடையாளம் செய்தாலும். அதே போலதான் அடுத்தது யோவான் 9வது அதிகாரத்துல போய் பார்த்தீங்கன்னா, அங்க குருடன் பார்வை கிடைக்கிறது. அவன் என்ன சொல்றான், ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்றான். ஸோ ப்ராஃபிட், கிரேட் ப்ராஃபிட், டீச்சர், இப்படிதான் சொல்லி எல்லாரும் இயேசுவை நினைத்தார்கள். இந்த மனுஷனும் அப்படிதான் நினைத்தான். இயேசுவானவர் ஒரு அற்புதம் செய்யக்கூடிய ஒரு ப்ராஃபிட், அவ்வளோதான், தீர்க்கதரிசி. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான ப்ராஃபிட்ஸ் இருந்தாங்க பழைய ஏற்பாடு காலத்தில். ஒன்று எலியா, 2வது எலிஷா. இந்த 2 ப்ராஃபிட்ஸும் இயேசுவானவர் செய்த காரியங்கள் போலவே காரியத்தை செய்து உள்ளனர். முதலாவது எலியா என்ன பண்ணா, மரித்த சாரிபாத் விதவையின் மகனுக்கு உயிர் திரும்ப வந்தது அவர் மூலமாக. ஸோ அவன் பிழைத்தான். இந்த எலிசா மரித்த சூனமைட் ஸ்திரீயின் மகனுக்கு உயிர் திரும்ப அவராலே வந்தது. பாருங்க, அவர்கள் மூலமாக இறந்த 2 பிள்ளைகள் உயிரோடு வந்தனர். அதனால இந்த யூதர்களிடத்துல இருந்தது இந்த நம்பிக்கை என்னன்னா, தீர்க்கதரிசியா இருந்தா அவர் மூலமாக தேவன் உயிரை கொடுக்க முடியும் அப்படின்றது தான். ஸோ இந்த மனுஷனும் அதே நிலைமையில தான் வரான். இயேசுவே கிறிஸ்து, தேவனுடைய குமாரன், மனுஷகுமாரன் நினைத்து வரவில்லை. அவன் வந்தது, இவர் தீர்க்கதரிசி, இவர் போதகர், இவர் பல அற்புதங்களையும் எருசலேமில் பண்ணியிருக்கிறார், அதே மாதிரி என் மகனுக்கும் ஒரு அற்புதத்தை செய்து உயிர் பிச்சை கொடுப்பாரா, அதுக்கு தான் வந்தான். ஸோ இங்கே நம்ம பார்க்கறது என்னன்னா, இந்த மனுஷனிடத்துல இயேசுவானவர் சொல்லுகிறது, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அந்த மனுஷன் வந்து இயேசுவானவரை சந்தேகிக்கவில்லை. பார்த்தீங்களா? ஏன்? நம்மளாம் இருந்தா என்ன பண்ணியிருப்போம், நீ போகலாம், திரும்பி போப்பா. இப்போ நம்ம சொல்கிறோம், நம்ம வந்து திருச்சியில் இருக்கோம், சென்னையில் இயேசுவானவர் இருந்து நம்ம போய் ஒரு நாள் ஃபுல்லாக போய் அவரை எப்படியாவது கூட்டு வரணும்னு போகிறோம். ஏன்னா லாஸ்ட் ஸ்டேஜில் நம்ம பிள்ளை இருக்குது. அப்போது இயேசுவானவர் வந்து நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்துக்கான்னு சொன்னால் எவ்வளோ பேர் திரும்பி போயிருப்போம்? நம்ம என்ன சொல்லியிருப்போம், ஆண்டவரே அற்புதத்துக்கு வந்து போகலான்னு சொல்கிறீங்க, நீங்கள் என்னோடய வாங்க, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருப்போம், வாங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருப்போம். இல்லைன்னா என்ன பண்ணியிருப்போம், வேற யாராவது நீ போப்பா, நீ போயிட்டு வந்து சொல்லு, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்போம். இயேசுவானவர் கூடயே இருக்கேன், ஜஸ்ட் இன் கேஸ் நடக்கலனா அப்படின்னு சொல்லி ஏதாவது நம்ம யோசிச்சிருப்போம். ஆனால் இந்த மனுஷன் பாருங்க, அவர் வார்த்தையை நம்பி போனான். அது அப்ரிஷியேட் பண்ணணும் நம்ம இல்லை. ஈவன் தோ அவனுக்கு விசுவாசம் அந்த நேரத்தில் இல்லைனாலும் அவர் வார்த்தையை நம்பி போனான். அவன் டவுட் பண்ணல, சந்தேகிக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் அவன் வந்துட்டு டிலே பண்ணல.
சரி கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகிறேன், மேபி இயேசு ஆண்டவர் கொஞ்ச நேரம் கழித்து மனசு மாதிரி என்னோட வரலாம் அப்படின்னு அவன் யோசிக்கல. இல்லை, இயேசு ஆனவர்கிட்ட அவன் வாக்குவாதம் பண்ணலாம். ஆண்டவரே, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன், என்னோட வாங்க, என்ன உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் நான் செஞ்சு தரேன், போகிற வழியில் பார்த்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லி எதுவுமே அவன் செய்யவில்லை. அவன் என்ன பண்ணுறான், அவன் உடனே கிளம்பி போகிறான். இந்த அற்புதத்தில் 3 காரியங்களை நம்ம கவனிக்கலாம். முதலாவது, இந்த அற்புதம் இந்த இந்த மனுஷனை, இந்த ராஜாவின் மனுஷனை பற்றி சொல்கிறப்போ 3 காரியங்கள். முதலாவது, இந்த அற்புதம் இந்த இவெண்ட், இந்த நிகழ்ச்சி ஒரு கம்பேர் பண்ணுறப்போ, மற்ற அற்புதங்களோட கம்பேர் பண்ணுறப்போ இட்ஸ் டிஃப்ரெண்ட். முதலாவது என்னன்னா, எவீருவின் மகள், எவீருவின் மகள் இதே மாதிரி குணமடையணும்னு சொல்லி தான் அவனும் வந்தான். ஆனால் அவன் பாருங்க, அவன் இயேசுவினிடத்தில் கண்டிப்பாக வர வேண்டும் என்று கூறினான். அதுதான் நம்ம பார்க்குறோம். எப்படியாவது தன்னுடன் மிகவும் வேண்டிக் கொண்டான். மார்க் 5வது அதிகாரம் போங்களேன். மார்க் 5ல் இந்த 3 குறிப்புகளை பார்த்துட்டு நம்ம கண்டினியூ. மார்க் 5, அங்கே எவீருவின் மகள் அவங்களும் இதே மாதிரி சிச்சுவேஷன், பாயிண்ட் ஆஃப் டெத், சாக கிடைக்கிற தருவாய். பாருங்க, மார்க் 5:22 வசனத்தில் நான் வாசிக்கிறேன். மார்க் 5:22. அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய எவீரு என்பவன் அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, இது மார்க் 5:23, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். சேம் திங். இங்க ராஜாவின் மனுஷன் ஒரு புறஜாதியான், அவனுடைய குமாரனும் என்ன பண்றான், மரண அவஸ்தை. இங்க எவீரு, இவன் ஒரு யூதன், அவன் என்ன பண்றான், அவனுடைய மகளுக்காக வரான். இயேசுவின் இடத்துல அவன் கேட்கறது, அவரை தன்னுடைய வீட்டுக்கு வரும்படி அழைத்து, அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். இம்ப்ளோர்டுன்னு சொல்றது, அதாவது கண்டிப்பா வாங்க ஆண்டவரே, தயவு செஞ்சு வாங்க, எப்படியாவது உங்க கைகளை அவன் வேலை வைங்க, எப்படியாவது குணம் வேணும் அப்படின்னு சொல்லி அவரிடத்துல வேண்டிக் கொண்டான். ஆனா இந்த மனுஷன் பாருங்க, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல. அவன் கேட்டது குணமடையணும், என்னோட வாங்க குணமடையணும்னு. ஆனா அவர் போ, நீ போகலாம், உன் குமாரன் பிழைக்கிறான்னு சொன்ன பிறகு அவன் என்ன சொல்றான், அவன் பாட்டுக்கு போறான், நம்பி வார்த்தையை நம்பி போகிறான். அது முதலாவது டிஃபரன்ஸ். அது ரெண்டாவது நம்ம பார்க்கறது, இந்த 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 இன்சிடென்ட்ல பாருங்க, 3 அற்புதங்களை தான் நம்ம சுவிசேஷங்களில் பார்க்குறோம். இயேசுவானவர் தூர இடத்திலிருந்து செய்தார், அவர் போகவில்லை அந்த இடத்திற்கு. 3 அற்புதங்கள் தான் அந்த மாதிரி நடந்தது. மற்ற எல்லா அற்புதங்களும், எழுதப்பட்டிருக்கிற அற்புதங்கள் எல்லாமே இயேசுவானவர் இப்போ எவீருவின் மகள் அதற்காக போனார் அவன் வீட்டுக்கு. 3 அற்புதங்கள் தான் அவர் தொலை தூரத்திலிருந்து செய்தார். த மிரக்கிள் ஹேப்பன்ட் ரிமோட்லி. முதலாவது நம்ம இப்போ பார்க்கறது, இந்த ராஜாவின் மனுஷன் அவர் போகவே இல்லை, போகாமலே இருந்த இடத்திலிருந்தே குணப்படுத்தினார். தூர இடத்து அவர் இருந்ததுக்கான ஒரு அற்புதம் நடந்தது கப்பர்நகூம்ல. ரெண்டாவது அதே மாதிரி நடந்தது 100க்கு அதிபதி செஞ்சுரியன், அவன் தன்னுடைய வேலைக்காரனுக்கு சுகம் அடையணும்னு சொல்லி கெஞ்சி கேட்குறான். பாருங்க, அது எங்க இருக்குன்னா மத்தேயு 8வது அதிகாரம் போங்க. மத்தேயு 8. அந்த மத்தேயு 8ல் அவன் கேட்கிறப்போ அவன் ரொம்ப தாழ்மையோடு கேட்கிறான். மத்தேயு 8ல் இது இந்த செஞ்சுரியன் மத்தேயு 8ல் இருக்கப்போ, இது 5வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் இது கப்பர்நகூம்ல எப்படி இந்த ராஜாவின் மனுஷன் எங்க இருந்தானோ அந்த இடத்துல இருந்து அவன் வரான், இங்க இருக்கிறவனும். அவன் ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார்.
அவர் வரேன்னு சொல்றாரு. இப்ப பாருங்க, இந்த மனுஷன் என்ன சொல்றான்? 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நீர் வரணும்ல, இல்ல, நான் வந்து அன்வர்தி அப்படின்னு சொல்றான். Lord, I am not worthy to have you come under my roof, but just say one word. அப்படின்னு சொன்னப்போ இயேசுவானவர் அந்த மாதிரியான ஒரு விசுவாசத்தை கேட்டு 10வது வசனத்தில் இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்கள் நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 13வது வசனம், பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுள். அதுதான் இயேசுவானவர் இங்கேயும் சொல்லலாம், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். ரிமோட்லி அவர் அந்த இடத்துக்கே போல. இது செகண்ட் மிரக்கல். மூன்றாவது ரிமோட்லி தூர இடத்துல இருந்து செஞ்சது. இது மத்தேயு 15வது அதிகாரம் போகும். மத்தேயு 15:28வது வசனம். இங்கே நம்ம பார்க்கறது ஒரு கானானிய பெண், கேனனைட் உமன். இந்த கானானிய பெண் இயேசுவினிடத்துல வருகிறார். அவள் வந்து கேட்கிறத பாருங்க. இது 22வது வசனத்துல வாசிக்கிறேன். மத்தேயு 15:22. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்ரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்லவென்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றால். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, பாருங்க, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். போகவே இல்லை. இந்த 3 அற்புதங்கள் சுவிசேஷத்துல எழுதப்பட்டிருக்கிற அற்புதங்கள் தான் வந்துட்டு இட் வாஸ் ஆல் டன் ரிமோட்லி. தூர இடத்திலிருந்து இயேசுவானவர் செய்தார். இது ரெண்டாவது நம்ம நோட்டீஸ் பண்றது. முதலாவது நான் சொன்னது வந்து, எப்படி எவீருவின் மகள் அவன் வந்து போய் இயேசுவினிடத்துல கேட்குறான், வாங்கன்னு சொல்லி மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் போனார். அது முதலாவது. இந்த மனுஷனும் வந்து அப்படிலாம் ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை, கண்டிப்பாக வாங்க, என் வீட்டுக்கு தான் வரணும் அப்படின்னு இல்லை. ரெண்டாவது நம்ம பார்க்குற தூர இடத்திலிருந்து இயேசு செய்த அற்புதம், 3 அற்புதங்களில் இதுவும் ஒன்று. மூன்றாவது, இப்போ பாருங்க, இது யோவான் 11வது அதிகாரம். யோவான் 11வது அதிகாரத்தில் லாசரு, மரித்த லாசருன்னு நம்ம சொல்கிறோம். ஆனா பாருங்க, மரிக்கிறதுக்கு முன்னாகவே எப்படி இந்த ராஜாவின் மனுஷன் வந்து இயேசுவின் இடத்துல வேண்டி கொண்டான் இல்லையா, இந்த மாதிரி வந்துட்டு என் பிள்ளை சாக கிடைக்கிறான், அவன் வந்து வியாதிப்பட்டிருக்கிறான்னு சொல்லி சொன்னப்போ இயேசுவானவர் போகவில்லை, போகாமலே அவனுக்கு சுகம் கொடுத்தார். ஆனா இங்க பாருங்க, இந்த 11வது அதிகாரத்துல இதே மாதிரிதான் மார்த்தாலும் மரியாளும் சில பேரை அனுப்புகிறார்கள். அவர்களே போல ஆனா சில பேரை அனுப்புறாங்க. அப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி 3வது வசனம். இது யோவான் 11:3வது வசனம். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவளிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபோது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். அதே மாதிரி தான் அனுப்புகிறாங்க. சில பேர் அனுப்பிச்சு இந்த மாதிரி வியாதிப்பட்டு இருக்கிறான்னு சொல்லி, இயேசுவானவருக்கு தெரியும் அவன் மறிக்க போகிறான்னு. அவர் என்ன பண்ணிருக்கலாம், இங்கே இருக்கிற மாதிரி தூரத்துல இருந்தே அவனுக்கு சுகம் கொடுத்திருக்கலாம், லாசரு மறிக்காமல் கூட இருந்திருப்பான். ஆனா பாருங்க, இயேசுவானவர் இங்கே அவர் சொன்னது,
இந்த மாதிரி அவன் வந்து வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமைக்கு விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. அவன் மரித்து போனான். ஆனால் இயேசுவானவர் அவன் மரிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போகிறார். அதனால தான் நம்ம பார்க்குறோம், அவர் 6வது வசனத்தில் அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். அவர் அப்பயே குணம் கொடுத்துருக்கலாம் இல்லையா? எப்படி இந்த ராஜாவின் மனுஷனுடைய குமாரனுக்கு நீ போகலாம், உன் குமாரன் பிழைக்கிறான்னு சொன்னபடி அதே மாதிரியே அவர் கொடுத்துருக்கலாம். ஆனால் அவர் 2 நாள் தங்கி இருந்தார். ஏன் அப்படி செய்தார்? ஏன் அவனை மறிக்க அவர் செய்தார்? பாருங்க 15வது வசனத்துல ஏன் அப்படி அதை அலோவ் பண்ணார்? 15 யோவான் 11:15 அப்போ 14 வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு அவளை நோக்கி லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாயிருக்கிறதுக்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போகும் வாருங்கள் என்றார். விசுவாசம். இந்த சீஷர்கள் கூட இருக்கிறவங்க, இந்த 12 சீஷர்களும் இயேசுவை விசுவாசிக்கிறதற்காக அவர் தங்கி இருந்து அவன் மரித்த பின்பே போனார். ஸோ தட் வாஸ் த ரீசன். இந்த அற்புதம் இயேசுவானவர் இந்த ராஜாவின் மனுஷனுடைய குமாரனுக்கு செய்த அற்புதம். இட்ஸ் ஸோ யூனிக். கூடவே இல்லை, அவர் போகவும் இல்லை, அந்த குமாரனை பார்க்கவும் இல்லை, அந்த குமாரன் இடத்துல பேசவும் இல்லை, தொடவும் இல்லை. அப்படி இருந்தும் இயேசுவானவர் இருந்த இடத்திலிருந்தே நீ போகலாம்னு சொன்னார். வெரி யூனிக். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது இந்த 51வது வசனத்தில் அந்த மனுஷன் நம்பி போனா, அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். இதுல நோ சர்ப்ரைஸ் இல்லை, நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்? நமக்கு இயேசுவானவரே கிறிஸ்து என்று தெரியும். அவர் சொன்னால் நடக்கும். அவர் சொல்லி நடக்காத காரியம் எதுவும் கிடையாது. அதனால நம்ம என்ன சொல்றோம்? ஓ, இதான் நடக்குதே, அவ்வளவுதானே அப்படின்னு சொல்றோம். ஆனா பாருங்க, இந்த மனுஷனுடைய பொசிஷன்ல இருந்து யோசிச்சு பாருங்க. குமாரன் பிழைக்கிறான்னு சொன்னாரு, அந்த வார்த்தையை நம்பி அவன் போறான். அப்ப போற வழியில அவனுடைய வேலைக்காரர், இஸ் அ பவர்ஃபுல் மேன், அவனுக்குன்னு வேலைக்காரர்கள் ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். இந்த வார்த்தை டூலாஸ், இது வந்து சர்வன்ட்ஸ்ன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, சில காரியங்களை செய்ய, அந்த வார்த்தை இல்லை. இது வந்து அடிமைகள். டூலாஸ்ன்றது அவனுக்குன்னு அடிமைகள். அவன் ராஜாவின் மனுஷன், அவன் ராஜாவுக்கு வேலைக்காரன், அந்த வேலைக்காரனுக்கு பல வேலைக்காரர்கள். அவங்க என்ன பண்றாங்க? கப்பர்நகூம்ல இருந்து வராங்க. எதுக்கு? ஒரே ஒரு காரியத்துக்கு. அந்த காரியம் என்ன? ஒரு ஸ்பெசிபிக் மெசேஜ், ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொல்றதுக்காக இந்த ராஜாவின் மனுஷன் இடத்துல வராங்க. அவங்களும் டிராவல் பண்ணி வராங்க. வந்து இந்த மனுஷன் இடத்துல என்ன சொல்றாங்க பாருங்க, அவனுடைய ஊழியக்காரர் அவனை எதிர்கொண்டு வந்து உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார். வேற எதற்காகவும் அவங்க வரல, அந்த குட் நியூஸை சொல்றதுக்காக மட்டும்தான் வராங்க. இங்க நம்ம பார்க்கறது பிழைத்திருக்கிறான். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, and as he was going down, his servants met him and told him that his son was recovering. அவங்க வந்தது இந்த ராஜாவின் மனுஷனிடத்துல ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை சொல்றதுக்காக வராங்க. ஓகே, வந்து அவனிடத்துல சொல்றது உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் அப்படின்னு சந்தோஷமா இருக்கும். இந்த ஒரு தகப்பனுக்கு என்ன, அதுக்காக தானே அவன் வந்தான். வந்து கேட்ட உடனே அவன் சந்தோஷப்படுவான்னு. ஆனா பாருங்க, அது மட்டும் இல்லாம இந்த சந்தோஷமான செய்தியின் மூலம் ஒரு தேவனுடைய குமாரனை பற்றி ஒரு முக்கியமான காரியம் வெளிப்படுகிறது. அவர்கள் வந்து சொன்னது அந்த ராஜாவின் மனுஷனுடைய குமாரனை பற்றிய சந்தோஷமான செய்தி. ஆனா அந்த சந்தோஷமான செய்தியின் மூலம் தேவனுடைய குமாரனை பற்றி ஒரு முக்கியமான செய்தி அவனுக்கு வெளிப்படுகிறது. அப்படிதான் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் மூலம் தன்னையும் வெளிப்படுத்துகிறார். இந்த மனுஷன் அதுதான் வந்து அவனுக்கு தெரிய வருகிறது. அதனாலதான் விசுவாசிக்கிறான். இந்த வார்த்தை ரிகவரிங்னு இருக்குது. இந்த வார்த்தை ரிகவரிங்ன்றது வந்து கிரேக்க வார்த்தை வந்து ஜாவோ அப்படின்ற வார்த்தை. இந்த ஜாவோன்ற வார்த்தையில தான் நம்ம வந்து ஜுவாலஜி அப்படிலாம் வார்த்தை வருது. ஜுவாலஜினா ஸ்டடி ஆஃப் லிவிங் திங்ஸ்.
அனிமல்ஸ் பற்றி படிக்கிறது, அது மாதிரி ஜுவாலஜி. ஜாவோ, அந்த வார்த்தை ஜாவோன்ற வார்த்தை வந்து இது வந்து இட் இஸ் அபவுட் லிவிங். ரிக்கவரிங்னா நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க கொஞ்சம் கொஞ்சமாக மருந்து எடுத்தோ இல்லை ரெஸ்ட் பண்ணியோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தர் வந்து சுகமடைகிறதும் அவர் ரிக்கவர் ஆகிட்டாருங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த வார்த்தை அந்த மாதிரி கிராஜுவலாக சுகமடைகிறது இல்லை, இன்ஸ்டன்ட் ரிக்கவரி. இட்ஸ் அன் இன்ஸ்டன்ட் மிரக்கிள், உடனே சுகமாவது. ஸோ இப்போ இங்கே நம்ம பார்க்குறது இந்த சன் ரிக்கவர்டு, சுகமடைந்து விட்டான். வியாதி அவனை விட்டு போய்விட்டது. அவனுக்கு ஒரு வியாதி இருக்குது, அந்த வியாதியினால தான் அவனுக்கு ஜுரம் வந்தது. அந்த வியாதி அவனிடத்திலிருந்து போய்விட்டது, அந்த கொடூரத்திலிருந்து மீண்டு விட்டான், அவன் பிழைத்து கொண்டான். அதை தான் அவன் வந்து அவனிடத்துல வந்து சொல்றாங்க. இப்ப கவனிங்க, இந்த சிச்சுவேஷன்ல நீங்களும் நானும் இருந்தா, நம்மளுடைய குமாரனோ குமாரத்தியோ ரொம்ப மரண அவஸ்தை, சாக போகிறாங்கன்னு நிலைமையில நம்ம வந்து இயேசுனிடத்துல வந்து கேட்டு அந்த சுகம் அடைந்துட்டான்னு கேள்விப்பட்டோம்னா, ஒரு தகப்பனா இருந்தா நம்ம என்ன கேட்டிருப்போம் அந்த வேலைக்காரர்கிட்ட? நம்ம தான் ராஜாவின் மனுஷன்னு வச்சுக்கோங்க, என்ன கேட்டிருப்போம்? ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு அவர் இடத்துல வந்துட்டு என்ன பண்ணுவோம், அவங்கள மேபி ஹக்கெல்லாம் கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்லுவோம், எப்படி இருக்கான்ப்பா, நல்லா பேசினானா, சாப்பாடு கொடுத்தீங்களா, தண்ணி கொடுத்தீங்களா, அவன் ஏந்திரிச்சானா, என்ன சொன்னான் அவங்க அம்மாட்ட, இதுதான் நம்ம கேட்டிருப்போம். கரெக்ட்? இதுதான் நேச்சுரல். ஓகே. ஆனால் பாருங்க, ரொம்ப ரொம்ப திஸ் இஸ் அன்நேச்சுரல், அப்நார்மல் திங். இப்போ அடுத்தது நடக்கிறது பாருங்களேன். இந்த தகப்பன் என்ன என்ன கேட்குறான் பாருங்களேன். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார். இந்த மாதிரி நம்ம கேட்டு போவோம், எப்பப்பா நடந்தது இந்த அற்புதம்னு, எப்போ அவன் சுகமடைஞ்சான்னு எப்பயாவது நம்ம கேட்க சான்ஸ் இருக்கா? நேச்சுரலா நமக்கு அது முக்கியமான காரியமா இருந்திருக்குமா? ஆனா பாருங்க, இந்த மனுஷன் கேட்கிறது ஒரு நோக்கத்துடன் அதை கேட்கிறான். அவன் அந்த குமாரனை பற்றி தான் நம்ம நம்ம நேச்சுரலாக கேட்டிருப்போம், நம்ம பிள்ளைகளை பற்றி தான் கேட்போம் முதலாவது. ஆனால் இந்த மனுஷன் இந்த அற்புதத்தை மட்டும் அவன் ஃபோக்கஸ் பண்ணல, இந்த அற்புதத்துக்கு பின்னாடி இருந்த ஆண்டவரிடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறான். எப்படி இது நடக்கக்கூடிய, இது நேச்சுரலாக சாத்தியமே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறோம். ஏன்? பிகாஸ் இது தேவன் அவன் மனதிலே அவர் வேலை செய்தார். அவன் விசுவாசிக்க வேண்டும் என்று இயேசுவை அந்த இடத்திற்கு அனுப்பியிருந்தார். இந்த அற்புதம் மூலமாக அவன் மட்டும் இல்ல, அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். ரட்சிப்பு. அதனாலதான் இந்த மனுஷனால இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கேட்க முடிந்தது. எந்த மணி நேரத்தில் சுஸ்தம் அடைந்தான், எந்த மணி அவன் குணம் உண்டாயிற்று. வாட் அவர்? He asked them the hour when he began to get better. இது ஒரு ஆச்சரியமான காரியம். நம்ம இந்த மாதிரி நம்ம கேட்க மாட்டோம், ஆனால் அந்த மனுஷன் கேட்டான். அதனால தான் அவன் விசுவாசிக்க முடிந்தது. இதற்காகவே இயேசுவை தேவன் அனுப்பியிருந்தார். அதை தான் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறப்ப நம்ம சமாரியா அந்த சீக்கார் ஊரில் சீஷர்கள் இடத்துல இயேசுவானவர் சொன்னது இந்த மாதிரி. அவர் சொன்னது அவர்களிடத்துல ஒரு எக்ஸாம்பிளை வச்சார். அந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா 37வது, விதைக்கிறதும் அறுக்கிறதும். விதைக்கிறது அப்படின்றது தேவன் மனுஷர்களின் மூலமாக, ஊழியக்காரர் மூலமாக, கிறிஸ்தவர்கள் மூலமாக மற்றவர்களின் மனதில் இந்த இரட்சிப்பின் சுவிசேஷத்தை நாம் விதைக்க வேண்டும். தேவன் அதற்காக அறுவடை செய்ய நமக்கு கிருபையாய் அளிக்கிறார். இங்கே இயேசுவானவர் இந்த மனுஷனிடத்துல அவன் வந்தான் குணமடைகிறதுக்காக தொண்டை குமாரன். ஆனா அதன் மூலமாக இந்த இயேசுவானவரை கிறிஸ்து என்பதை உண்மையை விதைத்தார். அந்த விதைத்ததன் மூலமாக இந்த மனுஷர்கள், இவன் மட்டும் இல்ல, இவனுடைய வீட்டார் அனைவரும் தேவனிடத்துல விசுவாசித்து அந்த அறுவடையை பெற்றுக்கொண்டார்கள். ஸோ நமக்கு இதனால வந்து அப்ளிகேஷன் என்ன, நம்ம என்ன பண்ணுறது? ரொம்ப 3 திங்ஸ். 1 வந்து முதலாவது, நம் இயேசுவின் இடத்துல விசுவாசம் இல்லைன்னா, நம்மளுடைய விசுவாசம் குறைவுபட்ட விசுவாசமாக, எப்படி இந்த மனுஷன் வந்தப்போ இயேசுவானவரை கிறிஸ்து என்று அறியாமல் ஒரு அற்புதத்துக்காக வந்தான். ஆனா அவன் பாருங்க விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான்.
முதலாவது நம்முடைய விசுவாசம் இயேசுவே கிறிஸ்து என்று விசுவாசிக்க வேண்டும். அதன் மூலமாக நமக்கு இரட்சிப்பை தேவன் கொடுக்கிறார். முதலாவது அதான். நம்ம ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டியன்ஸ், நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் காணிக்க கொடுக்குறேன், நான் வந்து இந்த கமிட்டியில் இருக்கேன், அந்த கமிட்டியில் இருக்கேன்னு சொல்கிறது எதுனாலையும் நாம் ரட்சிப்பை அடைய முடியாது. எவ்வளோ நல்ல காரியம் நம்ம செஞ்சாலும் அதனால ரட்சிப்பு நமக்கு கிடைக்காது. ஏன்னா நம்ம எல்லாருமே பாவ சுபாவம் உள்ளவர்கள். நாம் பாவமான காரியங்களை செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டும்தான் ரட்சிப்பு என்பதை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அதனால விசுவாசிக்கணும். ஸோ டோன்ட் அசியூம். ரெண்டாவது, இந்த விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொண்டால், ரட்சிப்பு அடைந்த கிறிஸ்தவர்களாக இருந்தால், இப்படி நாம் எப்படி இயேசுவானவர் சொன்னாரோ, நாம் போய் இந்த உலகத்தில் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி விதைக்க வேண்டும். இந்த சுவிசேஷத்தை நம்ம போய் மற்றவர்களுக்கு கூற வேண்டும். இந்த அற்புதங்கள் அடையாளம் மூலமாக தேவன் இயேசுவை கிறிஸ்துவாக அறிவித்தார். எப்படி நம்ம அப்போஸ்தலர் 2ல் பார்க்குறோமோ, இந்த அப்போஸ்தலர்கள் கூட இருந்தார்கள். அவர்களும் தான் கலிலேயாவுக்கு போனார்கள், அங்கே கூட இருந்து பார்த்தார்கள். அப்படி இருந்த இந்த இந்த அப்போஸ்தலர்கள் எப்படி போய் மற்றொரு இடத்துல போய் சொன்னாங்களோ, அதே போல நாமும் கூற வேண்டும். இதுவே பெரிய கட்டளை. திஸ் இஸ் த கிரேட் கமிஷன். மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலும் பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவன் நமக்கு செய்திருக்கிறார். நம்ம அதை ரெக்கக்னைஸ் பண்ணாமல் இருந்துக்கலாம். பட் இவ்வளோ வருஷங்கள் நமக்கு தேவன் வாழ கிருபை செய்து பல வியாதிகளிலிருந்தும் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அப்ப நம்ம என்ன பண்றது? சங்கீதம் 111 வசனம், கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவருமாய் இருக்கிறது. Great are the works of the Lord, studied by all who delight in them. Great. நம்ம என்ன பண்ணோம்? பல நேரங்களில் நம்ம வந்து அப்பப்போ தேவனை நோக்கி அவர் செய்த காரியங்களுக்காக நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தர் எனக்கு என்ன செய்தார்? என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறாரா? இல்லை, எனக்கு தெரிஞ்சவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்திருக்கிறாரே, அவருக்கு நாம் நன்மை நம்ம அவருக்கு எப்பொழுதும் நாம் அவரை we have to be thankful always. அவர்களுக்காகவும் நம்ம நன்றி செலுத்த வேண்டும், நமக்காகவும் நன்றி செலுத்த வேண்டும். இதுதான் நம்ம இதில் பார்க்குறோம். இயேசுவானவர், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். ஜெபிக்கலாம். அற்புதங்களின் தேவனே, அடையாளங்களின் தேவனே, நீர் உம்முடைய குமாரன் மூலமாக கிருபையாய் எங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அவர் செய்த காரியங்களை இந்த அப்போஸ்தலர்கள், இந்த யோவான் எங்களுக்காக எழுதி அவரே கிறிஸ்து என்பதை விசுவாசிக்கும்படியாகவும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்திருக்கிறார். ஆண்டவரே, இப்பொழுதும் நாங்கள் இந்த வசனங்களை பார்த்தபடி ஆண்டவரே, நாங்களும் எங்கள் குடும்பத்தாரும் விசுவாசிக்க நீர் கிருபை செய்தலும், ரட்சிப்பு அடையும்படிக்கு நீர் ஒவ்வொருத்தர் மனதிலும் பேசியல்லும் ஆண்டவரே. உம்முடைய சுவிசேஷத்தை விதைத்தலும் உம்முடைய மக்களின் மூலமாக, எங்களின் மூலமாக ஆண்டவரே, எங்களுக்கு அதற்கான தைரியத்தையும் எங்களுக்கு தேவையான வார்த்தைகளையும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் தாங்க ஆண்டவரே. அதை நாங்கள் வேஸ்ட் பண்ணாமல் மற்றவர்களுக்கு உண்மை பற்றி எடுத்து கூற கிருபை செய்தலும். எங்கள் குடும்பங்களில் ஆண்டவரே, நீர் பலருக்கும் அற்புதங்களை செய்திருக்கிறீர், அது எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலும் நீர் செய்திருக்கிறீர். பல நேரங்களும் ஆண்டவரே நாங்கள் அதை நினைத்து பார்த்துருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் தேவனாய் இருந்து கிருபையாய் எங்களுக்கு செய்த எல்லா காரியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் தொடர்ந்து எப்படி இந்த ராஜாவின் மனுஷன் அவன் விசுவாசித்து அவன் குடும்பத்திடத்திலும் சொல்லி அவளும் விசுவாசித்தரலோ ஆண்டவரே, நாங்களும் அதே போல் மற்றவர்களுக்கு ஊழியக்காரலாக இருந்து ஆண்டவரே உம்மிடத்தில் கொண்டு வர நீர் கிருபை செய்தலும். கர்த்தாவே, நீர் தொடர்ந்து ஆண்டவரே எங்களை வழி நடத்துங்க.
எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்கள் மூலமாக எங்களுக்கு நீர் எவ்வளவு பெரிய ஆண்டவர் என்பதை உணர்த்தும். அதை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து உமக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாய் இருந்த மற்றவர்களுக்கு உம்மை பற்றி எடுத்துக்கூற நீர் கிருபை செய்தல வேண்டுமா? இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.